இங்கே உரையாற்றுவதற்கு முன்பாக தொகுத்து வழங்கக்கூடிய இந்த அன்பு சகோதரர்கள் சொன்னார்கள், விரட்டப்பட்ட சைத்தானிலிருந்து பாதுகாப்பு போகிறோம் என்று சொன்னார்கள். உண்மைதான், விரட்டப்பட்ட சைத்தானிலிருந்து இன்றைக்கும் பாதுகாப்பாக நம்ம இருப்பதற்கு காரணம் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்றத நம்ம யாரும் நடக்கிறது. அதான் விரட்டிட்டோமே, இனிமேல் வர போறாங்களா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. வந்துட்டே தான் இருப்பாங்க. பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இயக்கமாக திராவிட இயக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கும் என்பதை பறைசாற்றுகின்ற ஒரு மேடையாகவும் இந்த மேடையை வருகை தந்திருக்கின்ற இளைய சமுதாயம். ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு 2021 ஆட்சி மாதம் மேம்பட்டதுக்கு கொண்டு வருகின்ற திட்டங்கள் சார்ந்து, எதனால் இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் சார்ந்து நாங்கள் அதிகம் கவனம் செலுத்துகிறோம் என்று சொன்னால், உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு இயக்கம் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படிங்கிறது தான் பல பேருக்கு எரிச்சல் ஓடிக்கிட்டே இருக்குது. பட் அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. நாங்கள் பாதுகாக்காம வேற யாரும் பாதுகாப்போம். குறிப்பாக 2006ஆம் ஆண்டு நம்முடைய முத்தமிழ் கலைஞருடைய தலைமையில் ஒரு ஆட்சி பொறுப்பு வந்த பொழுது அன்னைக்கு எல்லாருமே நம்மளை பார்த்து கிண்டல் வச்சிருக்காங்க. எதிர்கட்சி சார்ந்த கிண்டல் வச்சது கூட இது மைனாரிட்டி அரசு, இது மைனாரிட்டி அரசு என்று சட்டமன்றத்தை சொல்லும் பொழுது முத்தமிழ் கலைஞர் எழுந்து நின்று சொன்னார், ஆமா இது மைனாரிட்டி அரசு தான், இது மைனாரிட்டிகளுக்கான அரசு என்று உரையாற்றி அமர்ந்தவர் முத்தமிழ் கலைஞர். ஸோ அது இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும் கிறிஸ்தவ சமுதாயமாக இருந்தாலும் பல்வேறு திட்டங்களை கொள்வது நாம் நிறுத்தியிருக்கிறோம். சமுதாயத்தில் இன்றைக்கு சமூக நீதியை காக்க வேண்டும் என்று சொல்லும்போது எப்படி உங்களை எல்லாம் நாங்கள் உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். காரணம், வாய்ப்பு வரும்பொழுதெல்லாம் நாங்களாவே எங்களை அமைச்சர் சொல்லிக்கிறது தான், நாங்களாவே முதலமைச்சர் அந்த வாய்ப்பை மக்கள் வழங்கும் பொழுதெல்லாம் உங்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு இயக்கத்தை சார்ந்து நாங்கள் குறிப்பாக இன்றைக்கு நான் முதல்வர் திட்டம், இதை முழுமையாக கண்காணிக்கக்கூடியவர் யார் பொறுப்பு என்று இது என்னதான் நம்முடைய முதலமைச்சருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் என்று சொன்னோம். இதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு யார் என்று சொன்னால் மாண்பு துணை முதலமைச்சர் உயர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இதை கண்காணிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு. இந்த காரணம், ஒரு எம்சிஏ கிராஜுவேட்டாக நான் எம்சிஏ முடித்தது பிறகு அந்த காலத்துல தான் பார்த்து இந்த Y2K ப்ராப்ளம் என்று வந்தது. அந்த Y2K ப்ராப்ளம் நிறைய பேர் சென்டா புரிஞ்சு வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க. வேலைன்னா அவ்வளவு சீக்கிரமா கிடைக்கல. நான் என்னுடைய நண்பர்கள் என்னைக்கெல்லாம் ஒரு விளம்பரம் வருகிறதோ, இன்னைக்கு எடுக்கிறாங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது சார்ந்து மாடிப்படி ஏறி ஏறி இறங்கி ஏறி இறங்கி எங்கேயும் வேலையெல்லாம் கிடைக்காது, அவ்வளவு ஈஸி கிடையாது. நடந்து எங்களுடைய ஷூவே தேஞ்சு போன காலம்லாம் உண்டு. ஆனா அதற்கு காரணம், எல்சிஏ முடிச்சுட்டேன், டிகிரி ஹோல்டர் ஆகிட்டேன், எங்களுக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு நாங்கள் இருந்தோம். ஆனா அதோட சேர்ந்து ஏதாவது கூடுதலாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல, டிமாண்டுக்கு தகுந்தாப்புல நான் இதை தயார்படுத்தி கொண்டேனா என்று பாத்தீங்கன்னா இல்ல. என்சிஏ முடிச்சு ஒரு டிகிரி ஹோல்டர் பேரை தான் வாங்கினேன் நான். ஆனா அதற்கென்று தனியாக நான் கோர்ஸ் போக வேண்டியதாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சதுக்கு பிறகுதான் எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. நான் ராம்கோ சிஸ்டத்துல வேலை பார்த்தேன், அப்புறம் ஐஸ்டாப்ல நான் வேலையை பார்த்தேன். அதன் பிறகு என்னுடைய பயணம் என்பது பொது வாழ்க்கைக்கு வந்துருச்சு என்று சொன்னால் அது என்னுடைய அனுபவத்தை மூலம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த மாதிரி கல்லூரி படிக்கும் பொழுதே உங்களுடைய ஒரு எந்த ஸ்ட்ரீம்ல நீங்க சேர்ந்தீங்களோ அது சார்ந்தவங்க நீங்க அப்டேட் பண்ணிக்க வேண்டும். நீங்க அப்டேட் ஆகிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நான் முதல் திட்டத்தின் மூலமா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற காரணத்தினாலதான் இந்த 4 வருஷத்துல ஏறத்தாழ 42 லட்சம் மாணவர்களை நாம் தயார்படுத்திருக்கோம். அது 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது சொல்லும்போது, ஒரு வேலை வாய்ப்பு ஒரு முகாம் நடக்கிறது. வேலை வாய்ப்புல 10,000 பேர் இருக்காங்க, 2,000 பேருக்கு தாங்க பணி அணைய வழங்கப்பட்டது. அப்ப 8,000 பேர் கிடைக்க வேண்டியது சொன்னா அந்த 8,000 பேரை தயார்படுத்த வேண்டியது, அவருக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை. ஸோ இதை ஒரு இன்கார்பரேட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இன்றைக்கு இந்த நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இதை கொண்டு வந்து அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ ஒரு கல்லூரியை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த கேம்பஸ் இன்டர்வியூ வந்துச்சுன்னா கேம்பஸ் இன்டர்வியூ உள்ள போய் அடுத்த வருஷம் வேலைக்கு போக ஒரு சூழ்நிலை இருந்துட வேண்டும் என்பதற்காக தான் இந்த திட்டம். ஸோ பீயிங் அ ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர், எல்கேஜியில் பிள்ளைங்க படிக்கிறாங்க, 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறாங்க, 12th முடிச்சு பாஸ் பண்ணிட்டாங்க, அதோட என் வேலை முடிஞ்சிருச்சு. திருப்பி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பசங்களை நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன்னா, அல்லது 12ஆம் வகுப்பு முடித்ததுக்கு என் பிள்ளைங்க நல்ல கல்லூரி போய் சேர்ந்துட்டாங்கன்னா நான் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு திருப்பி வரப்போகிறேன்னா என்று சொன்னா நான் எட்டி பார்த்துட்டு அதை நம்முடைய அண்ணன் கோவிச்சல் இந்த கையில ஒப்படைச்சிட்டு தான் நான் வர வேண்டும். அதுதான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அது என்னுடைய கடமையாக அதை நான் பார்க்கின்றேன். ஸோ அதை இன்னைக்கு முழுமையாக இது செய்கிறோம் என்று சொன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் காலமுறை காலை உணவு திட்டத்தின் மூலமாக பிள்ளைங்க உள்ள வரவழைக்கிறதுலேருந்து எண்ணெய் உணவு திட்டத்தின் மூலமாக அவங்க அடுத்த கட்டத்திற்கு பேசிக்காக அவங்களுடைய ஆங்கிலம் தமிழாக இருந்தாலும் கணக்கு பாடத்தின் மூலமாக அவர்களை நாங்கள் முன்னேற்ற பாதையில கொண்டு போறதுல இருந்து ஸ்லோ லேர்னர்ஸ் இருந்தாங்கன்னா திறன் என்கின்ற அந்த பயிற்சி மூலமா அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் மறுபடியும் நம்ம ரெகுலர் கிளாஸ் ரூம்ஸ்க்கு உள்ள கொண்டு வரதுல இருந்து அப்படி எல்லா விதத்திலையும் இப்ப திறன் சார்ந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்து 12th 11th 12th ஹைடெக் கிளாஸ் நாங்கள் அப்கிரேட் பண்ணி கொடுத்ததுல இருந்து நான் சொல்றேன், நான் எல்லா விதத்திலையும் நீங்க பசங்க நாங்கள் தயார் பண்ணுறோம்.
சரி இப்போ எல்லாருமே படிச்சிடும், எல்லாருமே 100 வாங்க முடியுமா? 100 வாங்க சார், 80 வாங்க சார், ஜஸ்ட் பாஸ் கூட ஆவார்கள். ஜஸ்ட் பாஸ் ஆகிற பிள்ளைகிட்ட ஒரு திறமை இருக்கும், அது 100 வாங்க பிள்ளைகிட்ட கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த திறமையை கண்டறிய வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு பல்வேறு திட்டத்தையும் கொண்டு வந்தாரு. அந்த திட்டத்தின் மூலமா அந்த குழந்தைங்க எப்படி முக்கியத்துவம் தருகிறோம்னு சொன்னா, இன்னைக்கு நேற்று இரவு கூட ஏறத்துல என்னோட அரசு பிள்ளை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு 42 பேரை மலேசியா நாட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைத்திருக்கோம்னு சொன்னா, அந்த பிள்ளைகளோட திறமை சார்ந்து அந்த பிள்ளைகளை கண்டெடுத்து அந்த பணியை இன்னைக்கு நாங்கள் செய்வோம். ஸோ இது ஸ்கூல் லெவலில் நாங்கள் பண்ணிக்கிறோம். கல்லூரி லெவல் என்று வரும்பொழுது, ஏன்னா அப்பா அம்மா இன்னைக்கு நம்முடைய ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி, கரஸ்பாண்டெல்லாம் சொன்ன மாதிரி, இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற பேக்வர்ட் கம்யூனிட்டி சார்ந்து மைனாரிட்டி பிள்ளைங்களுக்கு இந்த படிப்பை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி எங்களுடைய பேராசிரியர்கள் செய்யக்கூடிய பணி அல்ல, அது ஒரு தொண்டு என்று அவர் எடுத்து சொன்னாங்க. ஸோ அந்த பணியை மிக அழகாக இன்னைக்கு 50 ஆண்டுகளை கடந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்படியே இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகள். அந்த 50 ஆண்டுகள் கூட இது நின்றக்கூடாது. இது 100 ஆண்டுகளை கடந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னும் பல ப்ராடக்ட்ஸ் உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களோட ஆசை. அதை கண்டிப்பாக செய்வீர்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. ஸோ வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், இந்த இடத்துக்கு நாம வரதுக்கு நம்ம வீட்டிலேருந்து நான் கேட்டேன் எங்கேருந்துலாம் வராங்க, செங்கல்பட்டுலேருந்து வராங்க. அந்த மேக்சிமம் ஒரு 45 மினிட்ஸ்ல கூட நம்ம இங்கே வந்துருக்கலாம். ஆனால் 45 நிமிஷத்துல வந்து நம்மலாம் இங்கே வரலாம். பக்கத்துலேருந்து 10 நிமிஷத்துல நம்ம வரலாம். நாம இங்கே வருவதற்கு 200 ஆண்டுகள் ஆயிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட. எல்லாரும் படிக்கலாம் வைக்கல, எல்லாரையும் சமமான உட்கார வைக்கல, எல்லாரும் தரையில உட்காரங்க. யார் இப்போ உட்கார்ந்துருக்கோம், நம்ம பக்கத்துல யார் என்ன சாருன்னு கூட தெரியாம நம்ம உட்கார்ந்துருக்கோம். அதற்கு காரணம் திராவிட இயக்கம். ஏன்னா இங்க நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அரசியல் என்பது எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அனைவருக்கும் கல்வின்னு என்னைக்கு சொல்றீங்களோ அப்ப நம்ம எதிர்த்து போகக்கூடிய ஒரு கூட்டம் வந்துருச்சு. அதை கூட எல்லாரும் ஒன்னா படிக்க வைக்க முடியும், எங்க ஆழ்வார் மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாத்தீங்கன்னா அதை உடைந்து எது என்று சொன்னால், நீதி கட்சி காலத்துக்கு அதனுடைய நீட்சியாக இருக்கின்ற நம்முடைய திராவிட முன்னேற்ற திராவிட மாடல் அரசாங்கம் வரைக்கும் தான் இது நீங்க மறந்துருக்க கூடாது. ஆக வருகின்ற மாணவ சொல்லுங்க, பெற்றவங்க படுற கஷ்டத்தையும் பேராசிரியர் நமக்கு சொல்லி தரக்கூடிய அர்ப்பணிப்பையும் உள்வாங்கிக் கொண்டு இன்னும் நல்லா உயர்ந்த இடத்துக்கு போகலாம். அரசாங்கம் என்பது வர அவங்க கையை கொடுத்துட்டே இருப்பாங்க திட்டங்கள் பேர்ல. அந்த கையை பிடிச்சிட்டு மேலே வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த கையை பிடிச்சி மேலே வரணும் வராத ஆப்ஷன் உங்க கையில தான் இருக்குது என்று சொல்லி வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த இடத்துல உடைய நிறைவு செய்கிறேன். நன்றி.